என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப். போடு போச்சே. ஏன் பாஸ் ஏன் அம்முக்குட்டிய பிச்சு போட்டீங்க? அம்முக்குட்டின்றது அவளோட உண்மையான பேர் இல்ல. அச்சச்சோ, அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப அவனுக்கு போன் பண்ணுவான். நான் இங்க இருந்து பேசிட்டே இருப்பேன். அந்த கேப்ல நீ தெரியாம ஹாஸ்டலுக்குள்ள போய் அங்க எந்த பொண்ணு போன்ல பேசுறாளோ அவளை டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு வந்துற. அவதான் அம்முக்குட்டி. அப்படின்னா அந்த பொண்ணு பேசும்போது எந்த நம்பர் இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. அந்த பொண்ணு பெருமை போட்டோ எடுத்துறேன். ஓகே பாஸ், ஓகே பாஸ். உங்க பீல நான் ஃபீல் பண்ண பாஸ். அப்ப வேற ஒண்ணு செய்ய, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நேக்கா வெளியே வரவீங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாம போட்டோ எடுத்துறேன். ஐயோ, இது ஒரு கோட்டாரே. அங்கேங்கடா போற. பின்னாடி ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ். ஓகே. ஹலோ. காலையிலே எங்க ஹாஸ்டல் முன்னாடி என்ன டியூட்டி? நீங்க இந்த ஹாஸ்டல்ல இருக்கீங்க? ஐயோ, நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. உங்க ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் சொல்லணுமா இல்ல போன் நம்பர் சொல்லணுமா? ஓகே ஓகே, சொல்ல வேணாம். நானே கண்டுபிடிக்கிறேன். ஏய், உடனே மீட் பண்ணணும்னா எப்படி? சொல்றேன், எப்ப பார்க்கலாம்? நீ என்ன சொல்றது? நான் போய் சொல்றேன். இந்த அம்மா வாதான் பாத்துட்டல்ல. நான் தான் சொல்றேன்ல, இப்ப முடியாது. நம்ம பக்கம் முதுகுல இருக்கு. சரி, முன் பக்கமா போய் மூஞ்சிய ஷூட் பண்ணிட வேண்டியதான். யாரு? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணுமே பண்ணலங்க. I don't want any explanation. What are you doing there? What are you doing there? Explain me. இங்க என்ன இங்கிலீஷ்ல ஓடிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை இதுவா இருக்குமோ? Okay, leave it. இதை அங்க போய் போட்டோ எடுத்துட வேண்டியதான். அப்பாடி பிரியாத்தா இருக்கு. அம்மா, இது என்ன செல்போனோட ஒரு கூட்டமே பேசிக்கிட்டு இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கடா அம்மாவாசை. இது எதுக்கு வம்பு? எல்லா பைக்கிலையும் மொத்தமா எடுத்து கொண்டு கொட்டுவோம். அவரே பொறுக்கட்டும். எனக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறாங்க. எங்கம்மா எங்கம்மா எம்மா எங்க பொண்ணுங்களை போட்டோ எடுத்தது இல்லாம உனக்கு கிஸ் வேற கேக்குதாடா? இவனை எல்லாரும் கூடி கும்மி அடிங்கடி. அங்க ஏதாவது சண்டை நடக்குதா? ஏதோ ஒரு பைத்தியம் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்ப சரி, நான் ஈவினிங் கூப்பிடுறேன். ஐயோ, நீங்க வச்சிடாதீங்க. நீங்க பேசுங்க. என்ன கத்தானா? அவன் நாக்க இழுத்து கோவணமா காட்டுங்க. ஆமா. நம்ம பார்ட்டிய போயிட்டு இருக்கு. ஏங்க, நீங்க சாயந்தரம் போன் பண்ணுங்க. டேய், பாடி என்கிட்ட கொடுங்கடா. அரக்க பறக்க இறக்காதீங்க. அக்கக்கா கலண்டு வந்துட போகுது. ஆமா, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? மூத்திர சந்தா வீடா? ஆட்டோல வந்தாவே அதே நினைவா இருக்கு. ஐயோ மாமா. ஆமா. என்ன மாமா? ஓ மாமா. பின்ன எப்படி? ஒண்ணு இல்லையா? சும்மா விழுந்ததுதான். எங்க இருந்து வந்தாரு? அடி விழுந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கப்பா. அடியா? அப்ப கீழே விழலையா? விழுந்தேன். அடிக்காதீங்கன்னு எல்லார் காலையும் விழுந்தேன். இந்த காலில் விழுந்தது எல்லா பைக்கிலுக்கும் தோதாகி போய் மிதின்னு மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க. எல்லாருமா? எத்தனை பேரு? ஏண்டி அடி வாங்கி இருக்கும்போது எத்தனை பேர் என்னவா முடியும்? அதுவும் வாயிலே மிதி விழும்போது எங்க இருந்து என்றது? அதுல ஒரு குண்டச்சி கராத்த பழையிருப்பா போல் இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க, சரண் இங்க வந்துருச்சு. மூடிட்டனே, இல்லைன்னா வெளியே வந்து விழுந்திருக்குமே. அதுக்கப்புறம் அதுக்கு இருந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன். என்ன படைச்ச அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும். எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு? நீங்க வேற ஏம்மா அடியை நான் என்ன அமௌண்ட்டை கொடுத்தா வாங்கிட்டு வரேன்? வேணாங்க, அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. பூமி, அப்ப அந்த நேரத்துல நீங்க எங்க போனீங்க? அது ஒரு முக்கியமான போன் வந்துச்சு, அதான். அந்த போன் தான். அந்த போன்னாலதாம்மா எவ்வளவு. பாஸ், நீங்க தைரியமா இருக்க. மிச்சம் இருக்கிற அந்த உசுரை வச்சாலும் அந்த மேட்டரை கண்டுபிடிச்சு